தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 78ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். இந்த சங்கீதத்தை ஆசாப் எழுதின மஸ்கில் என்னும் போதக சங்கீதம். இந்த சங்கீதத்திலே மொத்தம் 72 வசனங்கள் இருக்கிறது. 1 முதல் 8 வசனங்கள் மற்றும் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 72 வசனங்கள் உள்ள இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 முதல் 8 வரை வசனங்கள் இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றை மீண்டும் அறிமுகம் செய்கிற பகுதியாக இருக்கின்றது. 9 முதல் 11 வசனங்கள் மறந்து போன மக்களை குறித்து பாடுகின்றது. 12 முதல் 72 வசனங்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவித்து பிற்காலத்தில் தாவீது அவருடைய ராஜாவாக செயல்பட்ட காலம் வரைக்கும் உள்ள நீண்ட சரித்திரத்தை சுருக்கமாக சொல்லுகின்றது. இந்த சங்கீத புஸ்தகத்தை தியானித்து வருகின்றோம். நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சங்கீதத்திலும் ஒரு குறிப்பிட்ட காரியம் அல்லது குறிப்பிட்ட முக்கியமான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த சங்கீதம் தேவன் செய்த மகத்துவங்கள், தேவன் செய்த அதிசயங்கள் எல்லாம் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலாவது வருஷம் பார்க்கும்போது, என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள். பிரியமானவர்களே, அதாவது இந்த சங்கீதத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அவர்கள் மேல், இஸ்ரேல் மக்கள் மேல் வந்தது என்பதை இஸ்ரேலருக்கு நினைப்பூட்டும்படி இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய முற்பிதாக்களுடைய ஆவிக்குரிய தோல்விகளில் இருந்து கற்றுக்கொள்ளவும், அப்படிப்பட்ட அவிசுவாசத்தையும் உண்மையில்லாத தன்மையும் தவிர்க்கும்படி கருத்துடன் போராட வேண்டும் என்று இந்த சங்கீதம் அவர்களை எச்சரிக்கின்றது. இன்றைக்கு இருக்கிற தேவ மக்கள் இந்த சங்கீதத்தை மிகவும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். காரணம், அநேக சபைகளும் சபை பிரிவுகளும் அவிசுவாசத்தினாலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையினாலும் தேவ சமூகத்தையும் வல்லமையும் இழந்து நிற்கின்றார்கள். வேதத்தில் தரத்திற்கு ஏற்ப சரீரமாக வாழாமல் சத்தியத்தின் அடிப்படையை அனுபவமாக்கவும் பழக்கப்படுத்திக் கொள்ளவும் அவர்கள் தவறிவிட்டதனால் காலம்போக்கில் அவர்கள் வழி தவறி தங்கள் சொந்த வழிகளுக்கு திரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 78ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவரை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். தேவ பக்திக்குரிய கொள்கைகளையும் தேவனுடைய வார்த்தையின் கட்டளைகளையும் நமது பிள்ளைகளுக்கு போதிப்பது என்பது ஒருவரின் விருப்பத்திற்கு விடப்பட்டது அல்ல. அது தம்முடைய மக்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு கட்டளையாகும். தேவன் கட்டளையிடுவது எதுவோ அதை நிறைவேற்றுவதற்கு அவர் கிருபையையும் அளிக்கின்றார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது 78ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல இருதயத்தை செபைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகம் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி, மன்னிக்கணும், 5ஆம் வசனத்துல அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்க முடியும். பிரியமானவர்களே, மணிகன் 8ஆம் வசனத்துல தங்கள் முற்பிதாக்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உண்மையில்லாத தங்கள் ஆவிக்குரிய முற்பிதாக்களின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டாம் என்று தேவ மக்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய சபைகள் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கேற்ப வேதம் சார்ந்த கிறிஸ்தவத்தை விட்டு விலகி ஆவிக்குரிய அனல் இல்லாமல் குளிர்ந்து போயிருக்கும் திருச்சபைகளையும் சபை பிரிவுகளையும் தங்களுக்கு மாதிரியாக்கி கொள்ளாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே கடைசி வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்து அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து
தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். கரவலாடுகளின் பின்னாக தெரிந்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக உயர்த்தி அழகு பார்த்த தேவன், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய தாசனாய் தாவீதை தெரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொள்வார்களானால் அவர் நம்மை ராஜாவாக உயர்த்தக்கூடும், நம்மை உயர்ந்த ஸ்தலத்திலே நம்மை நிறுத்தக்கூடும். அதான் பார்க்கிறோம், கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாக யாக்கோபின் தம்முடைய சுதந்திரமாக இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமை அவர்களை நடத்தினார். ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். பாருங்க, எங்க இருந்து ஆண்டவர் எங்க கொண்டு வர, ஆடு மெச்சிட்டு இருந்து தாவீத ராஜாவாக உயர்த்தி அளவாக்குறார். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, உங்களை ஆண்டவர் உயர்த்த, நீங்க இப்படி இருக்கிற மாதிரி என்னால இருக்க மாட்டீங்க, நீங்க நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவீங்க, அதுல என்பதுல சந்தேகமே கிடையாது. நீங்க இப்போ இருக்கிற மாதிரி இல்ல, ஒரு காலம் வரும், ஒரு நாள் வரும், உங்களை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து உங்களை அழகு பார்ப்பார். அல்லேலூயா. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கிடைப்பதில் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் காட் பிளஸ் யூ.